ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன தெரியுமா? பூக்கி. இந்த படத்துல விஜய் ஆண்டனியோட அக்கா பையன் தான் ஹீரோவா நடிச்சிருக்க. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே லவ்வர்ஸ். ஆனா பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஈகோ தான் இதுக்கு காரணம். 2 பேருமே இந்த ஈகோவை விட்டுட்டு வாழ்க்கையில ஒன்று சேர்ந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே கைலாஷ் அண்ட் ஹாலின்னு லவ்வர்ஸை காட்டுறாங்க. இவங்க 2 பேரு தாங்க நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குங்க. அந்த டைம் இவங்க காரை ஒருத்தன் இடிச்சிட்டு போக ஹீரோ சேஸ் பண்ணி அந்த காரை பிடிச்சி நடு ரோட்ல பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. இதை பார்த்த ஹீரோயின் நடு ரோடுன்னு கூட பார்க்காம ஹீரோவை கை நீட்டி அடிச்சிடுறாங்க. ஹீரோ சும்மா இருப்பாரா? அவரும் திருப்பி அடிக்கிறாருங்க. இதனால 2 பேருமே பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இதை அங்கே இருந்த பப்ளிக் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட அது செம வைரல் ஆகுதுங்க. இவங்க சண்டே கண்டென்ட்டாக மாற்ற யூடியூப் சேனல்ஸ் இவங்க கிட்ட இன்டர்வியூஸ் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. பிரேக்கப் ஆனாலும் 2 பேருமே ஒருத்தர் நினச்சிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்படியே 1 இயர் போகுது. இப்போ ஹீரோ ஒயின் ஷாப்பில் இருக்கார், ஹீரோயின் டாக்டர் கிட்ட இருக்காங்க. 2 பேருமே தங்களோட பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுலையும் இவங்க பிரச்சனைக்கு இவங்க ஃப்ரெண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் செட் ஆகாத வீடுன்னு சொல்றாங்க, இன்னொரு ஆள் நீங்க பெர்ஃபெக்ட் ஜோடின்னு சொல்றாங்க. இந்த குழப்பத்திலேயே 2 பேருமே இருக்காங்க. இந்த பிரேக்கப்ல இருந்து வெளியே வர கைலாஷ் ஃப்ரெண்டு கிட்ட க்ளோஸ் ஆக முடிவு பண்றாங்க. ஆனா யாருமே இவங்கிட்ட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால மூவிஸ், வெப் சீரிஸ், அனிமேஷன் மைண்டை அங்க கொண்டு போறான். இதனால ஆஃபீஸ் HR செமையா ரோஸ்ட் பண்ற. அதே மாதிரி ஹாலி ஃபுட்டுக்கு அடிமையாகிறா. உடம்பு வெயிட்டு போடவும் ஆரம்பிக்குதுங்க. ஃப்ரெண்டு எல்லாருமே இதை சொல்லி குத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த மெத்தடு தான் வேலை செய்யல, அதனால வேற மெத்தடை ட்ரை பண்ணலாம்னு கைலாஷ் EMIல பைக் வாங்கி லாங் ரைட் போறான். ஆனா அவளுக்கு பேக் பெயின் வர ஆரம்பிக்கு. அதனால அதையும் கைவிடுறாங்க. அந்த பக்கம் ஆலி ஃபுட் பழக்கத்துலேருந்து வெளியே வர ஷாப்பிங் பக்கம் வராங்க. ஆனா அதனால மட்டும் 4 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க, அதுவும் 1 மந்த்ல. இதை கேட்டு ஆலியோட அம்மா ஷாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. இதுக்கு ஒரு 50,000 செலவுங்க. ஆக மொத்தம் 4 லட்சம் செலவு. அப்போதான் 2 பேருமே வேற வழி சூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, கைலாஷ் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆலி ஆன்மீகம் பக்கம் போகிறான். 2 பேருமே அதில் மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. கைலாஷ் ஜிம்மில் ஒரு பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அப்படி அந்த பொண்ணை வீட்டில் விடும்போது அந்த பொண்ணை 1 சைடாக லவ் பண்ண பையன் வந்து பிரச்சனை பண்ண அதில் கைலாஷுக்கு செம அடி. அந்த பக்கம் ஆலிக்கு குருஜி 2nd ஸ்டேஜ்லேருந்து 3rd ஸ்டேஜுக்கு ப்ரொமோட் பண்ணுறாரு. அதை பார்த்த அங்கே ரொம்ப நாளாக இருக்கிற ஒருத்தன் இவங்க காசு அதிகமாக கொடுத்தாத்தோம் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு ஆலிக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போதான் ஆலிக்கு அது ஒரு போலீஸ் சாமியார் அப்படின்னே தெரிய வருதுங்க. ஆலியை ரொம்ப அந்த போலீஸ் சாமியார் அவமானப்படுத்துறான். இது கைலாஷுக்கும் தெரிய வருதுங்க. கைலாஷுக்கு ஆலி மேலே இன்னமும் பாசம் இருக்குங்க. ஆனால் ஈகோ தடுக்குது. கைலாஷ் புதிய ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறான். எல்லாம் ஒரு தற்காலிகமான சந்தோஷம் தாங்க. ஆலி வேற ஒரு பையனோட டேட்டிங் போகவும் ஆரம்பிக்கிறான். அங்கேயும் அவளுக்கு கைலாஷ் ஞாபகம் தாங்க வருது. கைலாஷும் வேற ஒரு பொண்ணோட பழகுறான். அங்கேயும் அவனுக்கு ஆலி நினைப்பு தாங்க வருது. அவன் மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு கைலாஷுக்கு வருத்தமும் இருக்குங்க. அவன் மாதிரி யாருமே இல்லைன்னு ஆலியும் வருத்தப்படுறான். 2 பேருமே தப்பு செஞ்சதை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சொல்லத்தான் யாருமே இல்லை. கைலாஷோட அப்பா சொந்த வீடு இல்லாம வெளியூர்ல சொந்தக்காரங்களால அவமானப்படுத்தப்படுறார். கைலாஷுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தாலும் நான் என்ன சாதிச்சேன், காதலே இழந்த என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி கைலாஷ் நிஜத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க. காதலுங்கிறது சண்டை போடுறது மட்டுமில்லை, விட்டு கொடுக்கறது தான் அப்படின்னு 2 பேருமே புரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஈகோவால இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு 2 பேருமே பேச முடிவெடுக்கிறாங்க. அந்த சந்திப்பு கதையை மாற்ற போகுதுங்க. ஒரு காபி ஷாப்ல 2 பேருமே சந்திக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மௌனமான நிமிஷங்கள் அப்படியே இருக்குங்க. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கைலாஷும் கேட்குறான். எனக்கும் மன்னிப்பு வேணும் அப்படின்னு ஹாலியும் கேட்குறான். 2 பேருமே கண்ணீர் விட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. 6 வருஷ காதல் 6 நிமிஷத்துல திரும்பி வந்துடுச்சிங்க. வைரல் வீடியோவை பற்றின ஜோக் 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோவை எடுத்து நம்ம லைஃபை கெடுத்துட்டாங்க அப்படின்னு 2 பேருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ இன்னொரு வீடியோ சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆகுதுங்க. ஆனால் இப்போ 2 பேருமே சண்டை போடுற வீடியோ இல்லைங்க, 2 பேருமே சந்தோஷமா இருக்கிற வீடியோங்க. கைலாஷ் ஆலிய செல்லமா பூகி அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ 2 பேருக்குள்ளேயும் ஈகோ போச்சு, காதல் ஜெயிச்சிருச்சு. அப்படி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னோடைய விளக்கு? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.